அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. அதாவது திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கின்றவர்கள் 10 பேர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். திருவள்ளுவர் மாலையில் இருக்கின்றவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். அவருடைய வரிசை முறை என்ன என்பது பற்றியும் ஒரு பதிவுல நம்ம பார்த்திருக்கோம்ப்பா. இப்ப இதுல முக்கியமான கருத்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இருக்கின்ற உரைகளிலேயே பரிமேல் அழகர் உரையும், மணக்குடவர் உரையும் தான் சிறந்ததாக போற்றப் பெறுகின்றது. ஆனாலும் இவர்கள் இருவருடைய உரையில வந்து அதாவது அதிகாரங்களுக்குள்ள இயல் இருக்கு இல்லையா? அதுல சில மாற்றங்கள் இருக்கின்றன. அவை என்னென்ன என்பதை பற்றி தான் காண இருக்கின்றோம்ப்பா. வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா இப்ப இருக்கின்ற திருக்குறள்ல இருக்கின்ற இல்லறவியலில் 20 அதிகாரங்கள். என்னென்ன? இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நன்றி அறிதல், நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறனில் விழையாமை, பொறை உடைமை, அழுக்காராமை, வெஃகாமை, புறங்கூறாமை, பயனில சொல்லாமை, தீவினை அச்சம், ஒப்புரவு அறிதல், ஈகை, புகழ். ஆக மொத்தம் 20 அதிகாரங்கள் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற திருக்குறளில் இருப்பன. இப்ப பரிமேல் அழகருடைய கூறுகின்ற அவருடைய திருக்குறளை எவ்வாறு இல்லறவியல்ல சாதாரண பாத்தீங்கன்னா 5 முதல் 24 வரை இருக்கின்றதுதான் இல்லறவியலினுடைய அதிகாரங்கள் இல்லைங்களா? இப்ப பாருங்களேன், இது வந்து பரிமேல் அழகர். இல்வாழ்க்கை, அடுத்து வாழ்க்கை துணை நலம், புதல்வரை பெறுதல், அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நன்றி அறிதல், நடுவு நிலைமை, அடக்கம் உடைமை, ஒழுக்கம் உடைமை, பிறனில் விழையாமை, பொறை உடைமை, அழுக்காராமை, வெஃகாமை, புறங்கூறாமை, பயனில சொல்லாமை, தீவினை அச்சம், ஒப்புரவு அறிதல், ஈகை, புகழ். சரிங்களா? இப்ப மணக்குடவருடையது என்னென்ன? மணக்குடவர் உரையில் இல்லறையல்ல. இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், வாய்மை உடைமை, செய்நன்றி அறிதல், நடுவு நிலைமை, பொறை உடைமை, ஒழுக்கம் உடைமை, பிறனில் விழையாமை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, புலான் மறுத்தல், கள்ளாமை, தீவினை அச்சம், ஒப்புரவு அறிதல், ஈகை உடைமை, புகழ் உடைமை. சரிங்களா? இப்ப பரிமேல் அழகறதுல என்னென்ன இருக்கு, மணக்குடவர்ல என்னென்ன இருக்கு இல்லறவியல்னு சொல்லி பார்த்தோம். இப்ப மறுபடியும் நம்முடைய திருக்குறளில் காணப்படுகின்ற துறவறையியலில் இருக்கின்ற அதிகாரங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 14 அதிகாரங்கள். அருள் உடைமை, புலால் மறுத்தல், தவம், கூடா ஒழுக்கம், கள்ளாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, நிலையாமை, துறவு, மெய் உணர்தல், அவா அறுத்தல். சரிங்களா? இப்ப பரிமேல் அழகனுடைய துறவறையியலில் உடைமை, புலான் மறுத்தல், தவம், கூடா ஒழுக்கம், கள்ளாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அவா அறுத்தல். மணக்குடவர் உரையில் துறவறையியலில் அருள் உடைமை, இனிவை குரல், அடக்கமுடைமை, தவமுடைமை, கூடா ஒழுக்கம், அழுக்காராமை, வெஃகாமை, புறங்கூறாமை, பயனில சொல்லாமை, நிலையாமை, துறவு உடைமை, மெய் உணர்தல், அவா அறுத்தல். சரிங்களாப்பா? இப்ப 2 பேருடைய இல்லறவியல், துறவறையியல் இந்த இரண்டிலும் என்ன வேறுபாடு இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதே சமயம் பரிமேல் அழகருடைய இன்றைக்கு நம்ம பார்க்கின்ற திருக்குறளை பார்த்தோமானா, பரிமேல் அழகர் வகுத்துரைத்த அந்த திருக்குறள் அமைப்பு தான். இப்ப பொதுவாக நான் முதல்ல ஒண்ணு காட்டினேன் இல்லைங்களா? அதுல பாத்தீங்கன்னா நம்ம இன்றைக்கு பார்க்கின்ற திருக்குறள் அமைப்பு அதேதான் பரிமேல் அழகருடைய திருக்குறள் அமைப்பு. இப்ப மணக்குடவருடன் எவ்வாறு இந்த இருவருக்குமான வேறுபாடுகள் இருக்கின்றன பாருங்களேன். இப்ப இருவருடைய உரைகளிலும் காணப்படுகின்ற வேறுபாடுகள், உரைகள்னு சொல்லக்கூடாது, அந்த திருக்குறள் இயல் அதிகார வைப்பு முறை. அதில் பரிமேல் அழகர் உரையில் உள்ள புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரம் மணக்குடவர் உரையில் மக்கட்பேறு என்று உள்ளது. 7வது அதிகாரம் புதல்வரை பெறுதல் என்று இருக்கின்றது. இது மணக்குடவர் உரையே 7வது பாருங்க, மக்கட்பேறு என்று இருக்கின்றது. சரிங்களா? இப்ப அடுத்த வேறுபாடு
பரிமேல் அழகர் உரையில் உள்ள துறவறையியல் அதில் வாய்மை உடைமை, கொல்லாமை, வெகுழாமை, புலான் மறுத்தல், இன்னா செய்யாமை, கல்லாமை ஆகிய அதிகாரங்கள் ஆறும் மணக்குடவர் உரையில் இல்லறையியலில் இருக்கின்றன. பாருங்க, இவரது துறவறையியல்ல இருக்கிறது, இவர்கிட்ட இல்லறவியலில் இருக்கின்றன. பாருங்களேன், பாருங்க, புலான் மறுத்தல், வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை இதெல்லாம் இருக்கு. இப்ப நம்முடைய மணக்குடவர் உரையில் துறவரை பரிமேல் அழகனுடைய உரைப்ப அதில் துறவறையியலில் இருப்பவை மணக்குடவனுடைய உரையில் இல்லறையியலில் இருக்கின்றன என்று கூறினார். அவை என்னென்ன? வாய்மை உடைமை, கொல்லாமை, வெகுளாமை, புலான் மறுத்தல். இங்க பாருங்க, இவருடையது எல்லாமே பாருங்க இதுல வந்துருச்சு, இல்லறவியலில் வந்திருக்கின்றன. சரிங்களா? பாருங்க, என்ன செய்யாமை, பிறனில் விளையாமை, கொல்லாமை, புலான் மறுத்தல், வாய்மை உடைமை, இன்னா செய்யாமை இது அனைத்தும் பார்த்தோம்னா இவருடையது இல்லறையியலில் இருக்கின்றன. சரிங்களா? இப்ப அடுத்த வேறுபாடு, பரிமேல் அழகனுடைய உரையில் இல்லறையியலில் இருக்கின்ற இனிவை கூறல், வெக்காமை, அடக்கமுடைமை, புறங்கூறாமை, அழுக்காராமை, பயனில சொல்லாமை இந்த ஆறும் மணக்குடவருடைய உரையில் துறவறையியலில் இருக்கின்றன. துறவறையியலில் இருக்கின்றன. பாருங்க, புறங்கூறாமை, பயனில சொல்லாமை, அடக்கமுடைமை, கூடா ஒழுக்கம், அழுக்காராமை, வெக்காமை, நிலையாமை எல்லாமே பாருங்க மணக்குடவருடையது துறவறையியலில் இருக்கின்றன. அப்ப முக்கியமான வேறுபாடுகள் 2 பேருக்கு இருக்கின்ற வேறுபாடுகள் 3 வேறுபாடுகள். ஒன்று, புதல்வரை பெறுதல் மக்கட்பேறு என்பது மாறி இருப்பது. அடுத்து, பரிமேலழகனுடைய துறவறையியல்ல இருக்கிறது, மணக்குடவரனுடைய இல்லறையியலில் இருக்கின்றது. அதே போன்று பரிமேல் அழகனுடைய இல்லறையியலில் இருப்பது மணக்குடவரனுடைய துறவறையியலில் இருக்கின்றன. சரிங்களா? எதற்காகமா இந்த மாதிரி இருவருக்கும்? உரை எழுதிய பதின்மருள் பரிமேல் அழகன் முதலிடம் பெறுகின்றார், அடுத்ததாக மணக்குடவர் இடம் பெறுகின்றார். அதனால தான் இவர்கள் இருவருக்கும் இடையிலான இந்த உரை வேறுபாடுகள், முக்கியமாக அதிகாரங்கள் வைப்பு முறை வேறுபாடுகள் இருப்பது பற்றி இந்த பதிவில் நான் பார்த்தோம். இதே மாதிரி திருக்குறள் தொடர்பான, அதாவது என்னென்ன திருக்குறள்ல என்னென்ன அணிநலன்கள் காணப்படுகின்றன, அதே சமயம் மாதிரி வினாக்கள் முதலான பதிவுகள் இருக்கின்றன. ஏன்னா திருக்குறள் 11 கீழ்கணக்கு என்கின்ற தொகுப்பிலும் அதே சமயம் அறநூல்கள் என்கின்ற தொகுப்புக்குள்ளும் அடங்கக்கூடியது. அதனால் இதனுடைய பதிவுகளை இத்துடன் இணைக்கின்றேன்ப்பா. இணைத்து படியுங்கள். உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். சரிங்கப்பா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.